வேலி சீமை என்று தேவாரம் பூவாரம் சூட்டி புகழ்கின்ற வரலாற்று சிறப்பு மிகுந்த திருத்தலத்திற்கு அரணாக இருக்கின்ற தச்சை பகுதியில் என் இச்சை கொண்ட அண்ணன் பெருமாள் அவர்கள் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கடமையாற்றுவதற்கான உயர்ந்ததொரு சந்தர்ப்பத்தை எனக்கு உருவாக்கி தந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தின் மதிப்பிற்குரிய செயலாளர் மாமா நிஜாம் அவர்களுக்கும், கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற நெல்லை மாவட்ட செயலாளர் நண்பர் சரவணன் அவர்களுக்கும், என்னாலும் என் நன்றிக்குரிய அண்ணன் சுப்ரத்தினம் அவர்களுக்கும், பெருமாள் எடுத்திருக்கிற இந்த முயற்சிக்கு இந்த பகுதியில் ஏணியாகவும் தோணியாகவும் இருந்து கடமையாற்றி இருக்கின்ற கழகத்தின் கண்ணின் மணிகளுக்கும் முதலில் என்னுடைய நன்றி அறிதலை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாகவே இன்றைக்கு புத்தாண்டு பிறக்கிறது. 2011 நாம் இன்றைக்கு தொடங்குகிறோம். புத்தாண்டில் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு என்னுடைய வாழ்நாளில் நான் இதுவரைக்கும் ஒரு தேதி கொடுத்ததில்லை. ஆனால் பெருமாள் கேட்டால் கொடுக்க வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது. பெருமாளுக்கு கட்டுப்பட்டு அதுவும் 1ஆம் தேதி, நமக்கு இப்பொழுது 1ஆம் தேதியா 2ஆம் தேதியா என்பதல்ல முக்கியம். கோபாலபுரத்தில் இருப்பவரை குழி தோண்டி புதைப்பதற்கு எந்த தேதியாக இருந்தால் என்ன என்று இந்த நாட்டில் இந்த அராஜக ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுவதற்கு நாளும் காலமும் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நாட்டு மக்கள் தேர்தலுக்கான தேதி இன்னும் ஒரு திங்களில் அறிவிக்கப்பட இருக்கிறது. நம்முடைய வானத்திலே இன்றைக்கு போர் மேகங்கள் சூழ்ந்து விட்டன. ஒரு யுத்த காலம் சமீபித்து விட்டது. கழகத்தின் கண்மணிகளை, பாசறைகளை பலப்படுத்துங்கள், பாடி வீடுகளை தயார் செய்யுங்கள், ஆயுதங்களை சேகரியுங்கள், அணி திரட்டுங்கள். எதிரி எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அவனை வீழ்த்திய தீர்வோம் என்று சூளுரை மேற்கொள்ளுங்கள். 2011ஆம் ஆண்டு வரலாற்று நாயகன் வைகோவின் ஆண்டாக இருக்கும் என்கிற நம்பிக்கையை நாட்டு மக்களின் நெஞ்சத்தில் விதையுங்கள். துரியோதனன் வீழ்ச்சி அவன் தொடையில் இருந்தது. சராசந்தன் வீழ்ச்சி அவனுடைய உடலை மாற்றி போடுவதில் இருந்தது. இதயத்தை கீழே இறக்கி வைத்த ஹிட்லரின் வீழ்ச்சி ரஷ்யாவின் கடுங்குளிரில் இருந்தது. அதிசயம் 1000 செய்து கொண்டிருக்கிற ஜப்பானின் அன்றைய வீழ்ச்சி அணுக்குண்டில் இருந்தது. ஆல்போல் பறந்து அருகுபோல் வேரோடி இருந்த காங்கிரஸ் ஏகாதிபத்தியத்தின் வீழ்ச்சி 65 பொழுதுகளில் அண்ணாவின் சென்னாவில் இருந்தது. உய்ய வந்த தமிழினத்தை உய்யாது தடுத்து நைய வைத்து நாளும் நன்கு நலிய வைத்து பையவே அழித்து வருகிற பழிசேர் பாதகன் ஒரு குடும்ப அரசியலை நடத்தி தமிழ்நாட்டின் அரசியலை, பண்பாட்டு அடித்தளத்தை கேலி கூத்தாகிய இனத்துரோகி, குலத்துரோகி கருணாநிதியின் வீழ்ச்சி காவிய தலைவன் வைகோவின் கையில் இருக்கிறது என்று காட்டுவதற்கு 1ஆம் தேதியே எங்கள் படை தயாராகிவிட்டது. ராத்தூக்கம் பகல் தூக்கம் இல்லாமல் இந்த மண்ணில் அதிகாரத்தில் இருப்பவர்களை, அந்த மகுடத்தை, அவர்களுடைய மகுடத்தை சூறையாடி அந்த பொன் மகுடத்தை எடுத்து புரட்சி தலைவியின் கையில் கொடுப்பதற்கு கழகத்தின் தொண்டன் களமாடுவான் என்கிற நம்பிக்கையை விதைப்பதற்கு இந்த கூட்டம். ஆசாபாசங்களுக்கு அடிபணியாதவர்கள் நாங்கள், அதிகாரத்தின் நிழல் படியாதவர்கள் நாங்கள். ஏதாவது எங்களுக்கு கிடைக்காதா என்று நாக்கை தொங்க போட்டலைகிற கூட்டம் அல்ல இந்த கூட்டம். ஒரு இனத்தினுடைய மீட்புக்கு தற்கொலை அவசியம் என்றால் வைகோவின் பெயரை உச்சரித்து தற்கொலை செய்வதற்கு ஒரு பட்டாளம் இருக்கிற இயக்கம் இந்த இயக்கம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி அல்ல, இது இயக்கம். கட்சிகளுக்குத்தான் அழிவு வரும், கட்சிகளுக்குத்தான் ஆபத்து வரும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி கிடையாது, இயக்கம். இது தேர்தல் இந்த இயக்கத்தினுடைய தலைவிதியை தீர்மானிக்க முடியாது. இந்த இயக்கம் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கும். நான் திருச்சி மகாநாட்டில் சொன்னது மாதிரி மறுமலர்ச்சி திமுக ஒரு ஆறு ஓடிக்கொண்டே இருக்கும். ஆற்றின் கரையில் ஒரு அம்பாள் கோயில், அம்பாள் கோயிலுடைய அர்ச்சகர் அதிகாலை துயிலெழுந்து சூரிய உதயத்தில் வெள்ளி செம்பில் அந்த ஆற்றில் இருந்து தண்ணீர் கொண்டு அம்பாளுக்கு அபிஷேகம் செய்கிறார். அண்டபிண்ட சராசரத்தை ஆட்டுவிக்கின்ற ஆதிபராசக்திக்கு அபிஷேகத்திற்குரிய தண்ணீரே நான் தான் என்று ஆறு எப்போதும் கர்வம் கொள்வதில்லை. அந்த ஆற்றின் கரையிலே மகிழ மரம் பூத்து சிரிக்கிறது. மஞ்சள் நிறமுள்ள மகிழ மரத்தினுடைய மலர்கள் ஆற்றிலே மலர்ந்து உதிர்ந்து விழுந்து தண்ணீர் முழுவதும் மலர்களால் மூடி கிடக்கிறது. மலர்களால்